லீடர்ஷிப் டாபிக்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில்லை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கில் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஒரு லீடர் டெவலப் ஆகிறதுக்கும், ஒரு லீடர் சக்சஸ் ஆகிறதுக்கும், ஒரு மேனேஜர் சக்சஸ் ஆகிறதுக்கும், ஒரு சூப்பர்வைசர் சக்சஸ் ஆகிறதுக்கும் இந்த ஸ்கில் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. தட் ஸ்கில் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் இஸ் ரிசர்ச். ரிசர்ச் அப்படின்னு சொன்னோடனே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்க என்ன திங்க் பண்ணுவீங்கன்னா, ரிசர்ச் எப்படி சார் ஸ்கில் ஆகும்? அது ஒரு லேப்ல நடக்கக்கூடிய ஒரு டெஸ்டிங் ப்ராசஸ் இல்ல ஒரு நியூக்ளியர் பாம் கண்டுபிடிக்கிற இடத்துல இருக்கும் இல்ல, தட் இஸ் ஒரு ராக்கெட் சயின்ஸ்க்குரிய ஒரு ஸ்கில் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்படி கிடையாது. ரிசர்ச் மூலமா ஒரு ப்ராடக்ட் ஒரு அப்டேஷன் நடக்குது, டெக்னாலஜி ஒரு அப்டேஷன் நடக்குது, ஒரு ஆபரேஷனல் எக்ஸலன்சி நடக்கிறதுக்கு பெஸ்ட் ஒரு ஸ்கில் ரிசர்ச் தான். ரிசர்ச் ஸ்கில் உங்களுக்குள்ள டெவலப் ஆகுது அப்படின்னா டேட்டா கேப்சரிங் உங்களுக்குள்ள டெவலப் ஆகுது, ப்ரிவென்டிவ் திங்கிங் உங்களுக்குள்ள ஆகுது, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நீங்க எடுக்கிறீங்க, ப்ரிடிக்டிவ் ஸ்கில்ஸ் அன்பிரிடிக்டபிள் திங்ஸும் கூட ப்ரிடிக்டிவ் திங்ஸ்ல போய் இம்பாசிபிள் திங்ஸை பாசிபிள் திங்ஸா மாற்றக்கூடிய ஸ்கில்ஸ் உங்களுக்கு டெவலப் ஆகுது. ஃபைனலா டிசிஷன் மேக்கிங்ல பக்காவா நீங்க டிசிஷன் எடுக்கிறதுக்கும் அந்த ஆபரேஷனல் எக்ஸலன்சியா இருக்கிறதுக்கும் இந்த ரிசர்ச் ஸ்கில்ஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. மோஸ்ட் ஆஃப் த ரிசர்ச்சை ஸ்கில்ல ஒரு லீடர் ஒரு டிசிஷன் மேக் பண்றாரு அப்படிங்கும்போது எப்போ திங்கிங் பேஸ்டு டிசிஷன் ஆர் ஒப்பீனியன் பேஸ்டு இருந்து திங்கிங் பேஸ்டு டிசிஷனுக்கு உள்ள நுழையிறாரு, ஃபீலிங் பேஸ்ட் டிசிஷன்ல இருந்து திங்கிங் பேஸ்ட் டிசிஷனுக்கு உள்ள போறாரு அப்படிங்கும்போது அவருக்கு எவிடன்ஸ் பேஸ்டு டிசிஷன் மேக் பண்ண போறாருன்னு அர்த்தம். டேட்டா கேப்சரிங் அவர் பக்காவா வச்சிருக்காருன்னு அர்த்தம். அவர் எடுக்கக்கூடிய முடிவு சரியாதான் இருக்குன்னு மேனேஜ்மெண்ட் நம்பும். அவர் எடுக்கிற முடிவு சரியாதான் இருக்கும். அப்போ அந்த மேனேஜருக்கு ரிசர்ச் ஸ்கில்ஸ் இருக்குங்கும் போது அவர் எங்கெங்கெல்லாம் டேட்டா கேப்சர் பண்றாரு, என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த கஸ்டமர்ஸ் இருக்காங்க, என்ன மாதிரி இன்வென்ட்ரி ஏரியால அவர் ஒரு ஆபரேஷன் எக்ஸலன்சி டெவலப் பண்றாரு, என்ன மாதிரி ஒரு சர்வீஸ் ஏரியால கஸ்டமரோட சாட்டிஸ்பேக்ஷனை இம்ப்ரூவ் பண்றாரு, அதுக்குரிய என்னென்ன ப்ராசஸ் டெவலப் பண்றாருங்கிறது எல்லாமே அவரோட ஓன் ரிசர்ச் ஸ்கில் மூலமா தான் இம்ப்ரூவ் ஆகுது. ரிசர்ச் ஸ்கில்லுங்கிறது ரொம்ப முக்கியமானது. எப்படி அந்த ரிசர்ச் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ரிவ்யூ மீட்டிங் வீக்லி நீங்க கண்டக்ட் பண்ற மூலமா யூ ஆர் கெட்டிங் a lot of data from your subordinates. ஒரு சபார்டினேட் இருந்து நீங்க நிறைய டேட்டா கலெக்ட் பண்றீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கே தெரிய வரும், விசுவலைஸா அந்த ப்ராப்ளத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதோட பெஸ்ட் அவுட்கம் எப்படி இருந்தா பேஷண்ட் சக்சஸ் ஆவாங்க, ஹாப்பியா போவாங்க வீட்டுக்கு, கஸ்டமர் எப்படி போவாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிசர்ச் ஸ்கில் வரும். ஒவ்வொரு ஏரியாவிலையும் ப்ராசஸ் டெவலப் ஆகிறதும் ஒரு ஆபரேஷனல் எக்ஸலன்சியா இருக்கிறதுக்கும் காரணம் அந்த ரிசர்ச் ஸ்கில் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடிஸும் அந்த சூப்பர்வைசரும் அந்த ஆர்கனைசேஷனோட ரிசர்ச் ஸ்கில் நாலேஜ் தான் காரணம். மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ல அந்த ரிசர்ச் ஸ்கில்க்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதை பற்றிய அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷன் அண்ட் கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்ல டெவலப் ஆகும். அப்போ அதாவது ஆர்கனைசேஷன்ல ஒரு ரெகுலர் ஆப்ரேஷன்ல ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராசஸ்ல நம்ம ரிசர்ச் ஸ்கில்ஸ் இருக்கக்கூடிய பர்சனை நம்ம அப்பாயின்மெண்ட் பண்றோம். ஒரு லீடருக்கு அந்த ரிசர்ச் ஸ்கில் இருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பா ப்ராசஸ் எக்ஸலண்ட் ஆபரேஷன்ல சக்சஸா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, இந்த ரிசர்ச் ஸ்கில்ஸை நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி மந்த்லி ரிவ்யூ மீட்டிங் நீங்கள் ரெகுலராக கொண்டு போகலாம். டேட்டா அனலைசிங்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். லேர்னிங்ல போய் நிறைய ரிசர்ச் ஸ்டடீஸும் ஆப்ரேஷனல் அவுட்கம்ஸில் எவ்வளோ சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரிலாம் டேட்டா பார்க்கலாம். லீன் சிக்ஸ் சிக்மாவை நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் லெயின் சிக்ஸ் சிக்மா லேர்ன் பண்ண குவாலிட்டி டூல்ஸை பற்றிலாம் அனலைஸ் பண்ணும்போது நீங்கள் வேற வெர்ஷனுக்கு போவீங்க. ஸோ இந்த ரிசர்ச் ஸ்கில் ஒரு லீடருக்கு ஒரு மேனேஜருக்கு எந்தெந்த கேட்டகரியில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் சொல்கிறேன். ஒரு லீடரை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகும், அவருக்கு எதுக்கெல்லாம் இந்த ரிசர்ச் ஸ்கில் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எவிடன்ஸ் பேஸ்ட் டிசிஷன் மேக்கிங்க்கு அவர் சப்போர்ட் பண்ணுவார். ஸ்ட்ரென்தனிங் குவாலிட்டி அண்ட் கஸ்டமர் சேஃப்டி அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவார்.
ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸுக்கு இந்த ரிசர்ச் ஸ்கில் சப்போர்ட் பண்ணும். இனோவேஷன் அண்ட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் சக்சஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். லீடர்ஷிப் கிரெடிபிலிட்டி அண்ட் ஆர்கனைசேஷனோட பாப்புலேஷன் ரெப்புடேஷனுக்கு இது சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரிசர்ச் ஸ்கில் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கில். இப்போ லீடரா இருக்காங்க, ஒரு மேனேஜரா இருக்காங்க அப்படிங்கும்போது எங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து இந்த ரிசர்ச் ஸ்கில் சப்போர்ட் பண்ணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி பிளானிங் பண்றதுக்கு இந்த ரிசர்ச் ஸ்கில் சப்போர்ட் பண்ணும். ஒரு பெரிய இன்வென்ட்ரி ஏரியா இருக்கு, பெரிய ஒரு ஸ்டோர் ரன் பண்றீங்க அப்படிங்கும்போது அங்க இந்த ரிசர்ச் ஸ்கில் அந்த ஆபரேஷனல் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். குவாலிட்டி அண்ட் அக்ரிடேஷன்ல போறீங்க, ஒரு காலேஜ்ல போறீங்க, ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் செக்டர்ல போறீங்க அப்படிங்கும்போது அங்க ரிசர்ச் ஸ்கில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். லீன் சிக்ஸ் சிக்மா ஏரியா ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது எடுத்து ஒர்க் பண்றீங்க அப்படிங்கும்போது அதுல ரிசர்ச் ஸ்கில் சப்போர்ட் பண்ணும். ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல இம்பாக்ட் அனலைஸ் பண்றது மூலமா நம்ம எந்த மாதிரி ட்ரைனிங் சக்சஸா போயிட்டு இருக்குன்னு பார்க்கறது மூலமா அங்க இது சப்போர்ட் பண்ணும். இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஏரியாவில் இந்த லீடர்ஷிப் ரிசர்ச் ஸ்கில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த அவுட்கம் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் அலைன்மெண்ட் வித் கோல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். பெட்டர் அவைலபிலிட்டி அண்ட் ரெடியூஸ் த வேஸ்டேஜ் உங்களுக்கு இந்த ரிசர்ச் ஸ்கில் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் சேஃப்டி கல்ச்சரில் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ப்ராசஸ் எஃபிஷியன்சியில் இந்த ரிசர்ச் ஸ்கில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸ்ட்ராங் அண்ட் கேப்பபிள் ஒர்க் பிளேஸ் டீம் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ரிசர்ச் ஸ்கில் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸ்மார்ட்டர் ஆப்ரேஷன்ஸ்க்கு இந்த ரிசர்ச் ஸ்கில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு ரிசர்ச் ஸ்கில்ஸ் மூலமாக ஒருத்தர் மேனேஜர்கிட்ட இருக்குங்கும் போது டேட்டா கேப்சரிங் ஸ்கில் அவருக்கு இம்ப்ரூவ் ஆகுது. கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்றதுக்கு அவருக்கு ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகுது. கான்ஸ்டன்ட்லியா நிதானமா டெம்பரன்ஸோட ஃபார் ரூட் காஸ் அனலைசிங் பண்றதுக்கு இந்த அவருக்கு ஸ்கில் டெவலப் ஆகுது. எஃபிஷியன்சியா டிசிஷன் மேக்கிங், எவிடன்ஸ் பேஸ்டு திங்கிங் பேஸ்டு டிசிஷன் மேக் பண்ணக்கூடிய ஸ்கில் இந்த ரிசர்ச் ஸ்கில் மூலமா டெவலப் ஆகுது. ஸோ இத்தனை பெனிஃபிட் இருக்கு. எசென்சியல் லைனாக நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச்ங்கிறது ஒரு லீடர்ஷிப்போட ஒரு இன்டெலிஜென்ஸ். ஒரு மேனேஜர், ஒரு ஹெச்ஓடி ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரிசர்ச் ஸ்கில் இருக்குன்னு அர்த்தம். அவங்க கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல் பர்சன். எவ்ரி திங் இஸ் அ பிக் திங். ஆக்டிவாக லிசன் பண்ணுவார், டேட்டா பக்காவாக கேப்சர் பண்ணுவார், அப்சர்வ் பண்ணுவார் 100% எவ்ரி திங், சைலண்டாக வாட்ச் பண்ணுவார், மானிட்டர் பண்ணுவார், கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுவார், ரியாலிட்டி செக் பண்ணுவார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரிசர்ச் ஸ்கில் அவருக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். டிசிஷன் மேக்கிங் இமிடியேட்டாக பண்ணுவார், ரிசல்ட் பெஸ்ட்டாக இருக்கும். சுற்றி இருக்கவங்க வயர் டு லுக்கிங் ஹிம், என்னடா இப்படி ஒரு அற்புதமாக முடிவு இமிடியேட்டாக எப்படி எடுத்தாரு அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. ஸோ ரிசர்ச் ஸ்கில்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் ஃபார் தி லீடருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். இட் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா இன்டு இன்சைட் அண்ட் இன்சைட் இன்டு சஸ்டைன் ப்ரோக்ரஸ் கொடுக்கும். குவாலிட்டி அண்ட் ஆர்கனைசேஷனல் எக்ஸலன்சிக்கு இந்த ரிசர்ச் ஸ்கில் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் உங்க லீடர்ஷிப் டாபிக்ல சொல்லி கொடுத்த ஒரு முக்கியமான ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஏரியாவில் இது ஒரு ஸ்கில் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஒரு மேனேஜருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில் அப்படிங்கிறதும் யாருக்கு தெரியாது. ஒரு சக்சஸ்ஃபுல் ஹெச்ஓடிக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்கில் அப்ப ஒரு ரிசர்ச் ஸ்கில் அப்படிங்கிறது யாருக்கு தெரியாது. ஸோ அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க. ரிசர்ச் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் லீடர் ஒப்பீனியன் பேஸ்ட் டிசிஷன் மேக்கிங் இன்டு எவிடன்ஸ் பேஸ்ட் டிசிஷன் மேக்கிங். இமிடியட்லி பண்ணுவாங்க, டிலேடு இல்லாத குயிக் டிசிஷன் மேக்கிங்காக இருப்பாங்க, சக்சஸ்ஃபுல் லீடராக இருப்பாங்க. ஸோ அதனால உங்க மைண்ட்ல நோட் பண்ணிக்கோங்க. ரிசர்ச் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஸ்கில் அப்படிங்கிறது நீங்க மைண்ட்ல இது நீங்க டெவலப் பண்றதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் டீம் மீட்டிங்கு, இன்டர்னல் மீட்டிங்கு, டிபார்ட்மெண்ட் மீட்டிங்கு, ரிவ்யூ மீட்டிங்ஸ் இதில் எல்லாம் நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து டேட்டா கேப்சரிங் இம்ப்ரூவ் பண்றீங்க, உங்க டிசிஷன் மேக்கிங் இம்ப்ரூவ் பண்றீங்க, அனலைசிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றீங்க அப்படிங்கிறது மூலமா நீங்க ஒரு பெஸ்ட் ரிசர்ச்சரா, சக்சஸ்ஃபுல் ரிசர்ச்சரா நீங்க டெவலப் ஆக முடியும். Thank you all.